வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி, அதுவும் சிகப்பு அவல் வச்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த சிகப்பு அவல் ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவல் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 1 கப் அளவு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இது நல்லா கெட்டி அவலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்வீட் செய்யும்போது இது நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். 1 கப் அவல் எடுத்தோம் அப்படின்னா 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை, வெல்லம் இருக்குனாலும் இந்த ரெசிபிக்கு வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை. இது 4-5 ஏலக்காவை தட்டி விதையை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தோலை மட்டும் நாட்டு சர்க்கரையில் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை கரைச்சி லைட்டாக பாகு மாதிரி ரெடி பண்ணி போகிறோம். அதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏலக்காய் தோலையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவு துருவன தேங்காய். இது நம்ம தட்டி வச்ச இந்த ஏலக்காய் விதைகள், கொஞ்சமாக ஒடித்த பாதாம், ஒடித்த முந்திரி, இவ்வளோ தாங்க தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை, 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பாகு பார்த்திங்க அப்படின்னா கம்பிப்பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர்ற அளவு இதை காய்ச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் முந்திரி ரெண்டையுமே தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராகவே முந்திரி பாதாம் நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயிலேயே தேங்காய் நம்ம துருவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணி லைட்டாக கலர் மாதிரி சேஞ்ச் ஆகி வர அளவு நல்லா வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் இருக்குது பாருங்கள், இது தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் நம்ம நல்லா வறுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நீங்கள் நெய் ஊற்றி வறுத்தாலும் நல்லா வாசமாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர அளவு வறுத்துக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி ஒரு 2 days ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் தேங்காவை நல்லா வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறது. தேங்காவை இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதெல்லாமே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா 1 கப் அளவு அவலை ஆட் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது சிகப்பு அவல் வச்சு தான் இந்த ரெசிபி பண்ணணுன்னு இல்லை, உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தாலும் அதை வச்சு பண்ணிக்கலாம். அவல் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவு இது நல்லா வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், அவல் நல்லாவே வறுபட்டுருச்சு. நீங்கள் அவல் எடுத்து இந்த மாதிரி உடைச்சிங்க அப்படின்னா நல்லா உடைக்க வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உடைக்க வந்துச்சு அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த நாட்டு சர்க்கரை அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நாட்டு சர்க்கரையோட அந்த சிரப்பு இருக்குது பாருங்கள், இது அவல் நல்லா ஒழிஞ்சி லைட்டாக ட்ரை ஆகி வர்ற அளவு இது நல்லா வறுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சட்டுன்னு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்தா பார்த்திங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரை சிரப்பு அதெல்லாமே டபுள் நல்லா உறிஞ்சி இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்த தேங்காய் துருவலை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஆனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் தேங்காய் வறுத்துருக்கேன். அதுவுமே நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு
வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து ஏலக்காய் விதைகளும் இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சூட்லேயே வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படி கிளறும் போது ஏலக்காய் விதைகள் வந்து நல்லா ஃப்ளேவர் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான சிகப்பு அவல் ஸ்வீட் ரெசிபி சூப்பராகவே ரெடியாகி வந்துருச்சு. ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படின்னா இந்த சிகப்பு அவல் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இதை வந்து நான் பிளேட்டில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை வந்து நீங்கள் உடைச்சி உதிரியாக கூட வந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி கட் பண்ணி கூட வந்து சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபியாக இது இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபியோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.